நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசுவின் ஊழியங்கள் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக உங்களை இந்த நற்செய்தி நேரத்தின் வாயிலாக சந்திக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடியினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகின்றார், இந்த நற்செய்தி நேர வழியிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், அதில் 18-19 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18-19 வசனங்கள். வசனம் 18, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, வசனம் 19, அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்து இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கை பயணத்தில், ஊழிய பயணத்தில் முடிவு எப்படி இருக்கும் என்பதனை இங்கு சொல்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதி இந்த உலகத்தில் எப்படியாக முடிய போகிறது, தான் வந்ததனுடைய நோக்கத்தை, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது தெரியும். அதன்படி ஒப்பு கொடுக்கப்படுவார், வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவார். ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஏன் மற்ற எத்தனையோ மரண ஆக்கினைகள் உண்டே, அதன்படி செய்யலாமே. ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட வேண்டும்? ஏன் இந்த தண்டனையை பிதா கொடுத்தார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜெபிப்போம். தகப்பனே, நீர் ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து தியானிக்கும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய இருதய கண்களை என் தேவன் நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். செவிகள் திறந்திருக்கட்டும், இருதயங்கள் திறந்திருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகள் அப்படியே பசுமரத்தாணி போல பதியப்படும்படியாக, எழுதப்படும்படியாக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. அது எங்களுடைய இருதயத்திலிருந்து நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிரியை செய்வீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அங்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையப்பட வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நோக்கம். எல்லாரும் நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய மரணம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில மரணம் எப்பொழுது வரும் தெரியாது. நேற்று கூட ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒருவர் திடீரென நல்ல பாடல் பாடிக்கொண்டிருந்தவர் மயங்கி விழுந்திருக்கிறார். மயங்கி விழுந்த இடத்துல அப்படியே மரணித்து போய்விட்டார். அவர் சந்தோஷமான காரியத்துல வந்து சந்தோஷமாக பாடல் பாடக்கூடிய வேளையில அவருக்கு மரணம் வந்துவிட்டது, அவர் மரித்து விட்டார். இதே போல நிறைய மரணங்கள், நிறைய பேரை பார்த்தீங்கன்னா மரணம் வந்தும் காப்பாற்றப்பட்டு உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அது பிதாவினுடைய சித்தம். யார் யாருக்கு என்னென்ன வைத்திருக்கின்றாரோ அதுதான் நடக்கும். அப்படி போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும் பொழுது அவருக்கு நன்றாக தெரியும், இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், பரியாசம் பண்ணப்பட வேண்டும், கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்த வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அதனால்தான் அவர் தன்னுடைய ஊழிய பாதையில தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார்,
சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஏன் சிலுவையில அறையப்பட வேண்டும்? எதற்காக சிலுவை மரணத்தை பிதா முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதுல 13ஆம் வசனம் சொல்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே யார் தூக்கப்படுகிறார்களோ, மரத்திலே தூக்கப்பட்டு யார் கொலை செய்யப்படுகிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா இயேசு சபிக்கப்பட்டவராக நமக்காக சாபமானார். நம்முடைய சாபங்களை அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் சொல்கிறது. அடுத்து, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய சாபத்தினுடைய தண்டனை அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டார். என்ன சாபம்? எப்படிப்பட்ட சாபத்துல நம்ம சிக்கி கிடக்கின்றோம்? எப்படிப்பட்ட சாபத்தினுடைய நம்முடைய வாழ்க்கை பயணம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்த சாபம் என்ன? ஆதி பிதாக்கள் செய்த பாவத்தின் விளைவாக வந்த சாபம். ஆண்டவர் ஒவ்வொன்றாக படைக்கிறார். படைத்து விட்டு கடைசியில மனிதனை படைக்கிறார். மனிதனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குவோம் என்று சொல்லி, மற்றவைகள் எல்லாம் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவை. அவர் சொன்னார், இது உண்டாக கடவது, அது உண்டாயிற்று. ஒவ்வொன்றாக குறித்து சொல்கிறார். எல்லாம் உண்டாயிற்று. அதை சொன்ன வார்த்தையின்படியே எல்லாம் உண்டாகி கொண்டே வந்தது. ஆனால் மனிதனை மாத்திரம் என்ன செய்யார்? தன்னுடைய கரத்தினால களிமண்ணை எடுத்து அதை மனிதனாக உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தையே அவனுக்கு ஊதினான். மற்ற எல்லாரிடத்திலும் இல்லாத ஒரு குணம். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தம்முடைய சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சுவாசத்தை ஊதின பின்பு அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அதனால் மனிதனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு ஆத்மாவும் உண்டு. ஆவி, ஆத்மா, சரீரம், மூன்று காரியங்கள் உண்டு. ஆவி, ஆத்மா, சரீரம். இப்படி 3 பிரிவாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? படைத்து விட்டு மனிதன் தனிமையாக இருப்பதல்ல என்று சொல்லி மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து மனுஷியாக உருவாக்கி அதை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். அப்படியாக அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தினமும் மாலை வேளையில கர்த்தர் அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு ஏதேன் என்னும் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே அவர்களை வைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். இந்த எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை நீ புசிக்க கூடாது. ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியக்கூடிய கனியை மாத்திரம் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் ஏவாள் அதை கீழ்ப்படியாமல் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்கிறார்? அந்த கனியை புசித்து தன்னுடைய கணவருக்கும் ஆதாமுக்கும் அதை கொடுத்து விடுகிறார். அவனும் அதை புசித்து தான் நிர்வாணியாக இருக்கிறோம், நன்மை எது தீமை எது என்பதனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டதன் நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வரும்பொழுது இவர்கள் தம்மை ஒழித்து கொண்டார்கள். இலையினால உடைகளை உடுத்தி அவர்கள் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், எங்கே இருக்கிறாய்? அவர்கள் நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம். அப்போ நன்மை தீமை செய்யக்கூடிய அந்த கனியை நீ புசித்து விட்டாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்ட உடனேயும் அவர் சொல்றார், ஏவாளை சொல்கிறார், ஏவாள் அந்த சத்ருவை சொல்கிறார். இப்படியாக சொல்வது நிமித்தமாக கர்த்தர் கோபம் மூண்டவராகி ஒரு சாபத்தை அங்கு கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாபம் கொடுக்கப்படுகிறது. 15வது வசனத்துல வலு சர்ப்பத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காரியம் என்ன? 14வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி சர்ப்பத்திற்கு சாபம் கொடுத்து விட்டார். அடுத்து ஏவாளுக்கு அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இது ஏவாளுக்கு கொடுத்த சாபம். அடுத்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து
புசிக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ இது புசிக்க கூடாது. ஆனால் அவன் தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் புசித்தபடியினால் நீ மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இதன் நிமித்தமாக ஆதாமுக்கு நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து 18ஆம் வசனத்தில், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். பூமி சபிக்கப்பட்டது நிமித்தமாக அதுவரைக்கும் முளைக்காத முள்ளும் குறுக்கும் அங்கு அடுத்துதான் உருவாகிறது. அப்படி அந்த முள்ளும் குறுக்கும், சாபத்தினால வந்த முள்ளும் குறுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில் முள்முடியாக சூட்டப்பட்டது. அவர் தம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி சாபத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என்ன நடந்தது? இங்கு 28வது வசனத்துல, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஜீவ விருட்சத்தின் கனி அங்கு இருக்கிறது. அதை புசித்து விட்டால் அவர்களுக்கு சாவு வராது, ஒரு காலம் மரிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட கனியை அவர்களுக்கு அங்கு இருக்கிறது. அதை புசித்து விட்டு இவன் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறான். இவன் பாவத்தில் இருந்து இவன் புசித்து விட்டால் இவன் மரணம் இவனுக்கு வராது. எனவே இவனை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஏதேனிலிருந்து அந்த ஏதேன் தோட்ட உறவை முறித்து புறம்பாக்குகிறார். ஆதாமையும் ஏவாளையும் வெளியே கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சாபம் அங்கு உருவாகி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் போகக்கூடிய, அவருடைய சத்தத்தை கேட்காதவர்களாக அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டவர்களாக சாபத்தின் நிமித்தமாக வெளியே துரத்தப்படுகிறார்கள். அப்படி துரத்தப்பட்ட ஒரு நிலைமை, அது நிமித்தமாக மனிதகுலம் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை மீண்டுமாக ஒன்று சேர்க்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்மையும், எபேசியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே என்றால், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி காணியாட்சிக்கு புறம்பாக்க இருந்த நம்மளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் இயேசு அந்த சிலுவையினாலே ஒன்றாக்கி தேவனிடத்தில் ஒரே ஆவியாக நம்மை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து இவங்க என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அதே வெளிப்படுத்தல இயேசு சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனுக்கு அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தின் கனி, அந்த நித்திய ஜீவனை, அந்த பரலோக வாழ்வை, அந்த ஏதேன் தோட்ட உறவு இப்பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரலோக வாழ்வை இழக்கக்கூடிய ஒரு சூழலை, அதை இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த சாபத்தினால வந்த அந்த உறவை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக புதுப்பித்து நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இதன் நிமித்தமாக நம்ம என்ன செய்றோம்? இயேசு பிதாவினிடத்துல கிட்டி சேரக்கூடிய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மீண்டுமாக அந்த உறவை புதுப்பித்து கொடுத்திருக்கின்றார். எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற்று. நம்முடைய சாபங்களுக்காக, முன்னோர்கள் செய்த சாபங்களுக்காக வரப்பட்ட காரியம் இது. முன்னோர்களால் செய்யப்பட்ட சாபம். அடுத்து ஒரு சாபம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீர்களே என்றால், கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசித்து பார்த்தால், கலாத்தியர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது.
நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அந்த கட்டளைகளை யார் கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என்னென்ன கர்த்தர் கொடுத்த கட்டளை, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும், அதில் நிலைத்து இருக்க வேண்டும். கடைபிடிப்ப ஏதோ ஒரு முறை மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக அதில் நிலைத்து இருக்க வேண்டும். எது வரைக்கும் மரணம் ஏற்படுகிறதோ அல்லது எது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அது வரைக்கும் என்ன செய்யணும்? அவங்க கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அப்படி இல்லை என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீர்களே என்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் நடக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் என்ன சாபங்கள் வரும்னு சொல்லி அதற்கு அடுத்து முழுவதுமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் நிறைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்குது. நீ ஒரு சிலவற்றை மாத்திரம் சொல்றேன். 27வது வசனம் சொல்கிறது, நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் பாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதேவோம். உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாயிருப்பாய். இப்படி அநேக காரியங்கள் எல்லாம் எதனால வந்திருக்கிறது? கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதது நிமித்தமாக வந்த சாபங்கள். ஒரு சகோதரர் நன்கு தெரியும், அவர் என்ன செய்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி வாய்க்காது. எங்கு போனாலும் அவருடைய காரியம் வாய்க்கவே வாய்க்காது. அவர் எல்லாம் இவன் வந்துட்டானா, இவன் வந்தாலே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிலை மாறிவிட்டது. அப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற வேளையில இந்த வசனத்தை வாசித்து பார்த்து, ஐயோ இது ஏதோ ஒரு சாபம் என்னுடைய குடும்பத்தில் வந்திருக்குன்னு சொல்லி அவர் கர்த்தரிடத்தில் சமூகத்தில் அழுது ஜபித்த பொழுது அவருடைய காரியம் மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே இவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த சாப கட்டுகள், அந்த வியாதிகள் எல்லாம் நம்மை விட்டு தூரம் போய்விடுகிறது. அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதது நிமித்தமாக வரக்கூடிய வியாதிகளில் இருந்து மாற்றுவதற்கு இயேசு சிலுவையில சாபமானார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, இந்த சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு அவர் அந்த சிலுவையில மரிக்கக்கூடிய வேண்டிய ஒரு அவசியமாக காணப்பட்டது. அதனால வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 39வது வசனத்துல, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, துன்மார்க்கரின் வீட்டில என்ன செய்யுமா? சாபம் தங்கி இருக்கும். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, கர்த்தரை விசுவாசியாமல் இருக்கிறவர்களுடைய வீட்டில் என்ன செய்யுமா? சாபம் இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப யார் நீதிமான்கள், யார் நீதிமான்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 39வது வசனம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி
நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியாது. அதிலிருந்து செய்த பாவங்கள் செய்யாமல் இருந்தாலும், அதில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் அவனால் நிலைத்திருக்க முடியாது. அதை மாத்திரம் செய்தால் பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடைய முடியாது. நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில என்னுடைய சாபங்களுக்காக நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணம் என்னை நீதிமானாக மாற்றக்கூடாததை இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமாகி சிலுவையில வெற்றி சிறந்தது நிமித்தமாக நான் நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். அதன் மூலமாக என்னுடைய சாபம் நீங்குகிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொன்ன இயேசு நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக அந்த ஆக்கினையிலிருந்து, நரகத்திலிருந்து தப்புவித்து பரலோக ராஜ்யத்தில் பிதாவோடு கூட அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்க ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு பெற்று தரும்படியாக இந்த ஆதி பிதாக்கள் செய்த சாபத்தினின்றும் இப்பொழுது அவர் கொடுத்த நியாய பிரமாணத்தை நம்மால கை கொள்ள முடியாது. பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது, அதை மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இயேசுவின் இடத்துல நீங்க கேளுங்க. இயேசுவை விசுவாசிங்க. இயேசு எனக்காக சாபம் ஆகி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால தான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக எல்லா சாபக்கட்டுகள், எல்லா சாபத்தினால வந்த வியாதிகள், எல்லா சாபத்தினால வந்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு விடுவிப்பார், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். எனவே இயேசு இந்த சிலுவையில மரிக்கக்கூடியதற்கு காரணம் நம்மை நீதிமான்களாக மாற்றி பிதாவோடு கூட ஐக்கியப்படுத்தும்படியாக, அவரோடு கூட ஒன்று சேர்த்து இருக்கும்படியாக. எனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்களாக அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த சொர்க்கத்தை நம்ம அடைந்து கொள்ள முடியும். அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்காக சாபமாகி இருக்கிறீர், எங்களுக்காக அந்த முள்முடி சுமந்து இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சாபத்தினால யார் யார் வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாப கட்டுகள் இன்று உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, உம்முடைய அந்த தலையிலிருந்து சிந்துகிற அந்த ரத்தத்தை ஆண்டவரே அவர்கள் மீது தெளித்து ஜெபிக்கிறேன், வீடுகளில் தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா சாபக்கட்டுகள் மாறுவதாக, எல்லா வியாதி படுக்கைகள் மாறுவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.